ஆதார் வைத்திருக்கிற ஒவ்வொருவரும் கவனமா பாருங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஆதார் இல்லாம நம்ம எந்த ஒரு அரசு சலுகைகளும் ஏன் இன்னும் நிறைய தனியார் துறையில் இருக்கக்கூடிய பல சேவைகளை பெறுறதுக்குமே ஆதார் இன்னைக்கு ஒரு அத்தியாவசியமான ஒரு செயலி அல்லது ஒரு ஐடி கார்டு இல்லை அட்ரஸ் ப்ரூஃபுங்கிற மாதிரி மாறிடுச்சு. இப்போ அது அட்ரஸ் ப்ரூஃப்ல இருந்து பெரும்பாலான இடங்கள்ல பயன்படுத்துறதில்ல, நீக்கிட்டாங்க. ஸோ இந்த தருணத்தில் இந்த ஆதார் தொடர்பாக நம்மை போல நடுத்தர வர்க்க மக்களும் ஏழை மக்களும் என்னென்னமெல்லாம் பராமரிச்சுக்கணும், அதில் இப்போ லேட்டஸ்ட் அப்டேட்டுகள்லாம் என்னென்ன வந்திருக்கு, நம்ம பார்த்தீங்கன்னா முறைகேடுகளில் சிக்காமலும் இல்லை நம்மளுடைய தகவல்கள் திருடப்படாமல் இருக்கிறதுக்கும் எந்தெந்த மாதிரி வழிமுறைகளை எல்லாம் கடைபிடிக்கலாம், இதற்கு அரசாங்கங்களிடமிருந்தே எந்தெந்த மாதிரி செயலிகள் எல்லாம் இதுவரை வந்திருக்கு, இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு ஆப்பும் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி எல்லாம் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இது ஒவ்வொருத்தருக்கும் ஏழை எளிய நடுத்தர பணக்கார எல்லா மக்களுக்கும் ஒரு அவசியமான பதிவு, அறிய வேண்டிய அவசியன்மை செய்தியாக இருக்கிறனால தான் இதை உங்கள் முன்னாடி வைக்கிறேன். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி சமீபத்தில் நம்ம ஜெம்சியின் குடும்ப உறவுகள் சந்தித்த ஒரு முறைகேட்டையும் உங்கள் முன்னாடி சொல்லிட்டு, அதாவது அவங்க ஒரு முறையில் ஏமாற்றப்பட்டிருக்காங்க, அதையும் உங்ககிட்ட சொல்லிட்டு உள்ளே போனால் உங்களுக்கு கொஞ்சம் விழிப்புணர்வுக்கு ஏதுவாக இருக்கும். ஸோ அந்த முறைகேடு என்னன்னா, அவங்க எங்கேயுமே லோன் வாங்கலை, பேன் கார்டோ ஆதார் கார்டோ எதையுமே எங்கேயுமே கொடுக்கல, எங்கேயுமே லோன் வாங்கல. ஆனா அவங்க பேர்ல ஃபேக்கா ஒரு லோன் கிரியேட் ஆயிருக்கு. அது சிபில்லையும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லி தொடர்பு கொண்டிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா எனக்கே கூட சில அனுபவங்கள் இருக்கு. நம்ம லோனே வாங்கல, திடீர்னு பாத்தீங்கன்னா இன்னொரு கம்பெனி, இப்போ ஒரு பிரபலமான ஒரு கம்பெனியை இன்னொரு கம்பெனி டேக் ஓவர் பண்ணியிருக்கு. அந்த கம்பெனி டேக் ஓவர் பண்ண உடனே என்ன பண்றாங்கன்னா, இதுல இருக்கிற பழைய லோன் வாங்கினவங்க எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நீங்க எங்க லோன் வாங்கியிருக்கீங்க இன்னும் கட்டாம இருக்கு, அதுக்கு நாங்க உங்களை தொடர்பு கொள்றோம்னா உங்ககிட்ட லோனே வாங்கலையே அப்படின்னு கேட்டா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்லைங்க நீங்க முதல்ல அந்த கம்பெனியில வாங்கியிருந்தீங்க, இப்ப அந்த கம்பெனியை நாங்க டேக் ஓவர் பண்ணிட்டோம், எங்க இதுல லோன் காட்டுது அப்படிங்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய ஏமாத்து வேலைன்னு தெளிவா தெரிஞ்சுக்கங்க. அது நான் முறையா சட்ட ரீதியாகவும் அணுகிட்டு இருக்கிறேன். இது இல்லாம குடும்ப உறவுகள் சந்திச்ச பிரச்சனையும் உங்க முன்னாடி வச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் எப்படி நடைமுறை சாத்தியம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம பல ஆப்புகள் ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணாலும் சரி, இல்லை பல பக்கங்கள் போய் நம்ம என்ன பண்றோம்னா இந்த ஆதார் தகவலை எடுத்தந்தி மடார்னு கொடுத்துறோம். ஸோ அந்த மாதிரி கொடுக்கையில கொஞ்சம் கவனமா இருங்க. எங்கெங்க முழுமையா உங்களுடைய ஆதார் எண் தெரியற மாதிரி ஆதார் ஐடியை பயன்படுத்தணும், எங்கெங்க மாஸ்க் ஆதார் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. அதாவது உங்களுடைய ஆதார் எண்ணம் உடைய அந்த நம்பரை பாதி மறைச்சு வந்துடும், கடைசி 4 டிஜிட் இந்த மாதிரி மட்டும்தான் தெரியற மாதிரி வரும். இது அரசாங்கமே ப்ரொவைட் பண்ணுது. அதாவது ஆதார் வெப்சைட்லேயே நம்ம போனோம் அப்படின்னா மாஸ்க் ஆதார் அப்படின்னு சொல்லி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு சில இடங்கள்ல நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். பெரும்பான்மையான இடங்கள்ல முழு தகவலோட இருக்கக்கூடிய ஆதாரத்தை கொடுத்தாகணும். ஆனா சின்ன சின்ன விஷயங்களுக்காக நம்ம பயன்படுத்தியில ஆதாரை இப்படி பயன்படுத்தினா நம்மளை பாதுகாக்கிறதுக்கு உதவும். ஸோ இப்போ அடுத்து பாதிப்பை சொல்லிட்டங்களா, சின்ன ஒரு டிப்ஸ் சொல்லிட்டங்களா, இப்போ புதிதாக வந்திருக்கிற ஏப்பை பற்றி சொல்லிட்டு இனி நம்ம உள்ள போகலாம். இப்போ புதுசா என்ன ஒரு வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதார்ல அப்டேட் பண்றது எளிமைப்படுத்துறதுக்காக ஒரு நடைமுறை வருதுங்க. மத்திய அரசு முன்னெடுத்திருக்காங்க. ஏற்கனவே UIDAI இருக்கு இல்லைங்களா, யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ அது மூலியமாகத்தான் முன்னெடுக்கப்படுது. கூகுள் பிளே ஸ்டோர்ல இல்லை நீங்க எப்படி சொல்றது, அந்த ஐபோனுக்கான தளங்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த ஆப்பிள் ஸ்டோர்ல அதுலேயும் கூட நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஆதார் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா ADHAR அப்படிங்கிற ஸ்பெல்லிங்ல டைப் பண்ணீங்கன்னா ஆதார் பிராக்கெட்ல இயர்லி அக்சஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் வருங்க. அந்த ஆப்புடைய ஓனர் யாருன்னு பாருங்க, அதுவும் இதுதான் இருக்கும், யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு. வேற ஏதாச்சும் ஃபேக்கு ஆப்ல உள்ள போய் மாட்டிக்காதீங்க. அரசாங்கத்துடைய ஆப் தானா அப்படிங்கறத உறுதிப்படுத்திட்டு டவுன்லோடு பண்ணுங்க. டவுன்லோடு பண்றது கூட நீங்க ஃபேக்கு ஏதாவது ஆப்பை டவுன்லோட் பண்ணிடாதீங்க. ஏன்னா டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலையே அது அக்ரின்னு எல்லாம் கேட்கும். அதை கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் ஃபோனே கூட ஹேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு 2 முறை அது அரசாங்கத்துடைய ஆப் தானா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிட்டு அதை இன்ஸ்டால் பண்ணையில் அதோடைய வழிமுறைகள் எல்லாம் கொடுத்துட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா நம்மளே நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த்து அட்ரஸ்ஸு இதெல்லாம் மாற்றிக்கிற மாதிரி ஒரு ஐட்டத்தை அங்கே கொடுக்குறாங்க. அதாவது வழிமுறைகள் அங்கே வச்சுருக்காங்க. இயர்லி அக்சஸ் அப்படின்னு எதற்காக வச்சிருக்காங்கன்னா, இப்போ அந்த ஆப் டெவலப்ல இருக்கு. இந்த தருணத்துல நீங்க அதை டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பாருங்க. இது அரசாங்கத்துடைய அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு தான். நீங்க அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடக்கும், உங்களுக்கெல்லாம் முன்கூட்டியே அந்த ஆப்பை பத்தி பழகி வச்சுக்குவீங்க.
ஸோ அந்த ஆப் முழு வீச்சில் செயல்பாட்டுக்கு வரையில உங்களுக்கு டக்குன்னு ஒரு அட்ரஸ் மாற்றணும், இல்லை வேற ஏதாவது மாற்றணும் அப்படின்னா அதில் இன்னைக்கு சொல்லியிருக்கக்கூடிய வழிமுறையும் தாண்டி கூடுதலாக நிறைய அப்டேட்டுகளும் ஃபியூச்சரில் வரும். ஸோ அந்த மாதிரி அப்டேட்டுகள் மூலியமும் நீங்கள் ஏதாவது அப்டேட் பண்ணணும் அப்படின்னா அது உங்களுக்கு முன்கூட்டியே பழகி வச்சுருந்தா ஈஸியாக இருக்கும். கையடக்க இன்னைக்கு இந்த மாதிரி ஃபோன்களை பயன்படுத்தியே நம்ம அதை செய்துக்க முடியும். ஸோ இந்த ஆப் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். இந்த தகவலும் பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். இந்த மாதிரி நிறைய தகவல்களை நம்மளுடைய சிசி நியூஸ் தமிழ் அப்படிங்கிற யூடியூப் சேனல்லையும் ஃபேஸ்புக் பக்கத்திலையும் உங்களுக்காக இன்ஸ்டாவிலையும் தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்கிறோம். அதுக்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டியது என்ன, சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி பெல் சிம்பிளை போட்டு வச்சுக்கோங்க. வர்றப்ப இந்த மாதிரி காணொலிகளை பார்த்து பலன் பெறுங்க. அடுத்து இப்போ நம்ம இந்த ஆதாரம் வச்சு தான் நம்ம நிறைய சேவைகளை பெறோம்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அதில் முக்கியமானது இந்த மாதிரி செல்ஃபோன்களுக்கான சிம் கார்டு வாங்குறது. இப்போ நிறைய பேர் 10 வருஷம் 20 வருஷமா சிம் கார்டுகளை பயன்படுத்திட்டு இருக்கப்போ ஒரு சிம்மு தொலைஞ்சிருச்சு, இல்லை யூஸ் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சிம் எங்காவது மிஸ் ஆகிட்டாலோ இல்லை வேற யாராவது எடுத்து பயன்படுத்திட்டு இருந்தாலோ இப்போ அதில் லைவ்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி தருணத்தில் நம்ம என்ன பண்ணணும், நம்ம பேரில் எத்தனை சிம் கார்டு இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி செல்ஃபோனை வச்சே நீங்கள் வீட்டில் செக் பண்ணிக்கலாம். எங்கேயும் போய் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு மத்திய அரசு ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க, பாரத் சஞ்சார்னு சொல்லிட்டு, சரிங்களா. இல்லை சஞ்சார் சாதி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப், 2 ஆப் இருக்குது. நீங்கள் சஞ்சார் சாதியை பயன்படுத்துங்க, நான் அதை தான் பயன்படுத்தியிருக்கேன். அந்த ஆப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன், நீங்கள் வேணால் பயன்படுத்துங்க. இல்லை கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயே இருக்கும், சர்ச் பண்ணிக்கலாம். சஞ்சார் சாதி அப்படிங்கிறது அது ஹிந்தியோடைய இங்கிலீஷில் ப்ரொனன்சியேஷன் நம்ம கொடுப்பீங்களா, அந்த மாதிரி டைப் பண்ணி போட்டு பாருங்கள். அந்த ஆப்பில் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்து ஆதார் நம்பரெல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக லாகின் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்கள் பேரில் இது நாள் வரைக்கும் எத்தனை ஃபோன் நம்பர் இருக்குன்னு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அது மூலியமா அது உங்கள் பேரில் இல்லை, நீங்கள் பயன்படுத்தாதது இருந்தது அப்படின்னா அதை பிளாக் பண்ணுறது, அது தொடர்பாக கம்ப்ளைண்ட் பண்ணுறது, சைபர் கிரைம் தொடர்பாக உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை கம்ப்ளைண்ட் பண்ணுறதுன்னு ஆப்ஷன்ஸ் எல்லாம் அதில் நிறைய இருக்கு. ஸோ இந்த 2வது ஆப்பு உங்களுக்கு பலன் தரும்னு நினைக்கிறேன். ஸோ இதையும் தெரிஞ்சுக்கங்க. சஞ்சார் சாதி, ஆதார் ஏர்லி அக்சஸ் 2 ஆப்பை பற்றி இப்போ நம்ம பார்த்தோம். அடுத்து அதிகாரப்பூர்வமாக இந்த UIDAI இருக்கு இல்லைங்களா, யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இந்த துறையின் கீழ், அதாவது அரசு துறையின் கீழ் இருக்கக்கூடிய வெப்சைட், சரிங்களா, UIDAI.gov.in அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் பல விஷயங்கள் நம்ம பயன்படுத்த முடியுங்க. அதை பற்றி உங்ககிட்ட வைக்கிறேன். இதெல்லாம் வந்து எப்படி எனக்கு தெரியும்னு கேட்டிங்கன்னா, நம்ம பொது சேவை மையம் வைத்து எப்படி சொல்கிறதுங்க, மக்களுக்காக சேவைகளை செய்துக்கிட்டு இருக்கோம். இந்த தருணங்களில் நம்ம தெரிஞ்சுக்கிற தகவல்களை உங்கள் முன்னாடி இந்த மாதிரி, ஏன்னா நிறைய பேர் நம்ம ஜெம்சியின் குடும்ப உறவுகள் 10 லட்சத்துக்கு மேலே இருக்கீங்க, உங்களுக்காக தனியாக வழங்குறதுக்காக இந்த சிசி நியூஸ் தமிழை வச்சுருக்கேன். இதில் இருக்கிறவங்கள பார்த்து ஆள் கம்மின்னு நினச்சிடாதீங்க. ஏற்கனவே ஜெம்சியிலையும் ஜெம்சி குருலையும் 10 லட்சம் பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தனியாக வழங்குறது, உங்களுக்காகத்தான் இந்த விஷயத்தை வைக்கிறேன். இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, உடனடியாக உங்களை தற்காத்துக்கணும். அதுக்காகத்தான் இந்த பதிவு மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்துகிறேன். இப்போ சொல்ல வர்றது என்னென்னா, அந்த UIDAI வெப்சைட்டுக்குள்ளே உள்ள லாகின் பண்ணி போனீங்கன்னா நீங்கள் சில செட்டிங்கை ஆஃப் பண்ணி வச்சுக்க முடியும். எந்தெந்த செட்டிங்கை யார் யார் ஆஃப் பண்ணி வைக்கணும், எந்தெந்த செட்டிங்கை யார் யார் எனேபிள் பண்ணி வைக்கணுங்கிறது தான் இங்கே முக்கியமான விஷயம். அதை பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பதிவு கொஞ்சம் பெருசு தான், இருந்தாலும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆதார் தொடர்பாக அனைத்து தகவலையும் ஒரே பதிவில் கேட்டிருக்கீங்க. நிறையா பக்கம் ஷார்ட்ஸு ரீல்ஸில் வைக்கிறத பார்த்து, ஆனால் நிறைய தகவல்கள் ஆதார் தொடர்பாக பிட்டாக இருக்குது. இதெல்லாம் தொகுத்து ஒரே தகவலாக வச்சிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிருக்கீங்க. அதற்காகத்தான் இந்த நீண்ட பதிவு. ஸோ இப்போ நம்ம அந்த வெப்சைட்டில் என்னென்னலாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்த்துலாங்களா. முதல்ல நீங்கள் உங்களுக்கான ஆதாரில் லாகின் பண்ணி உங்களுடையது தானா, அங்கே பதிவாயிருக்கிற தகவல்கள் எல்லாம் உங்களுடையது தானா அப்படிங்கிற வெரிஃபை பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட்டு மெத்தட். நீங்கள் உள்ள லாகின் பண்ணி போனீங்கன்னா உங்கள் பேரில் என்ன இருக்குது, அதாவது ஸ்பெல்லிங் மாதிரி இருக்கா, அட்ரஸ் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் முதல்ல தெளிவாக பார்த்துக்கலாம், உங்கள் ஃபோட்டோ முதல் கொண்டு. ஸோ உங்களுடைய ஆதாரையே நீங்களே வந்து என்னென்னமெல்லாம் பதிவாயிருக்குன்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபஸ்ட்டு யூசேஜ். 2வது, இதில் இந்த பயோமெட்ரிக் நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் ரேஷன் கடை உள்பட இன்னும் அரசு துறைகளில் இப்போ அந்த 1000 ரூபா பணம் வாங்குறதுங்கிற உள்பட நிறைய இடங்களில் கைரேகை வச்சு பணம் எடுக்கிற வரைக்கும் இன்னைக்கு தேவைப்படுது இல்லைங்களா. இந்த பயோமெட்ரிக் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நம்மளுடைய சொந்த விருப்பத்தின் பேரில் எனேபிள் பண்ணி வைக்கலாம் அல்லது டிசேபிள் பண்ணி வைக்கலாம். இங்கே தான் நான் முன்பே சொல்லியிருப்பேன், யார் யார் எந்தெந்த
ஃபெசிலிட்டிஸை எனேபிள் பண்ணி வைக்கணும், யார் யார் எந்தெந்த ஃபெசிலிட்டிஸை டிசேபிள் பண்ணி வைக்கணும்னு சொல்லியிருக்கல. இப்போ அதை பார்க்கலாம். இப்போ யார் யாரெல்லாம் டெய்லி பயோமெட்ரிக்கை யூஸ் பண்ணி போகணுங்கிற நிலைமையில் இருக்கீங்களோ, இப்போ நம்மலாம் வந்து பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக் வச்சு தான் நம்ம லாகின் பண்ண வேண்டிய மாதிரி சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஸோ ஆதாரை வச்சு சும்மா சாதாரணமாக கம்பெனிகளில் கைரேகை வைக்கிறது இல்லைங்க, இந்த மாதிரி ஆத்தென்டிகேஷனாக ஆதாரை யூஸ் பண்ணி போகிறத பற்றி சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதனால் நான் டிசேபிள் பண்ணி வைக்க முடியாது. ரேஷன் கடைக்கு நான் போய் ஆகணும், நான் அதை வந்து டிசேபிள் பண்ண முடியாது. இதே வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபா பணம் எடுக்கிறவங்களாம் இருக்காங்க பார்த்தீங்களா. அப்போ நிறைய பேர் வந்து முதியோர் உதவித்தொகை, விதவைகள் உதவித்தொகை, அனாதைகள் உதவித்தொகை, இப்போ தமிழக அரசு வழங்கக்கூடிய உதவித்தொகைன்னு வாங்குறதெல்லாம் கைரேகை வச்சு வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் டிசேபிள் பண்ணி வைக்க முடியாது. ஆனால் இந்த மாதிரி சேவைகள் எல்லாம் தேவைப்படாதவர்கள், குறிப்பாக குழந்தைகள், சரிங்களா, மற்ற வயதில் உள்ளவர்கள் இந்த பயோமெட்ரிக் டிவைஸை, அதாவது இந்த ஆப்ஷனை டிசேபிள் பண்ணி வச்சிருங்க. எப்போ வேணுமோ அப்போ நீங்கள் லாகின் பண்ணி இதை எனேபிள் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் தேவையில்லாதப்போ, அதாவது டெய்லி இந்த மாதிரி யூசேஜ் இல்லாதப்போ அதை எனேபிள் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா வேறு எங்காவது நீங்கள் உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் எதுக்காச்சும் கொடுக்கல, இல்லை தவறுதலாக அவங்க வாங்கி உங்களை வந்து தகவலை இப்படி எடுத்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் தேவையில்லாதவர்கள் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் இதையை டிசேபிள் பண்ணி வச்சுருங்க. இது எல்லாத்தையும் விட நீங்கள் அப்டேட் பண்ண ஹிஸ்ட்ரி, உங்களது வேறு யாராச்சும் லாகின் பண்ணி உள்ளே பண்ணியிருக்காங்களா, எத்தனை முறை அப்டேட் பண்ணியிருக்கீங்கிற முதல் கொண்டு நீங்கள் இதில் பார்த்து கொள்ளலாம். இது மட்டும் இல்லை, உங்களுடைய அட்ரஸ் சேஞ்சையும் இப்போதைக்கு இந்த வெப்சைட்டில் நீங்கள் பண்ண முடியும். ஃபோன் நம்பரு, ஃபோட்டோ இதுதான் பண்ண முடியாது. உங்களுடைய அட்ரஸ் சேஞ்சை பண்ணுறதுக்கு இந்த இணையதளத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ யாரையும் நம்ம நாடி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நான் சொன்ன அந்த ஆதார் இயர்லி அக்சஸ்ங்கிற ஆப் வர்றதுக்கு முன்னாடி இருந்தே இந்த UIDAI வெப்சைட்டில் நம்ம இதை செய்து கொள்ள முடியும். அதற்கு ஒரு கட்டணம் வசூலிக்கிறாங்க. சிலருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை முறை பண்ணுறது இலவசம்னு இருக்கும். அதை தாண்டி நிறையா முறை அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, இன்னைக்கு வாடகை வீட்டிலலாம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுவாங்க. அவங்க அடிக்கு ஒருக்கா 2 வருஷத்துக்கு ஒருக்கா 3 வருஷத்துக்கு ஒருக்கா மாறுறதா இருக்கும். ஸோ அப்படி மாறுறப்போ அவங்க என்ன பண்ண வேண்டியது வரும், அடிக்கு ஒருக்கா அப்டேட் பண்ண வேண்டியது வரும். அப்போ அவங்க அந்த ஃப்ரீ லிமிட்டை தாண்டி இருந்தாங்கன்னா சிறிய கட்டணம், இப்போதைக்கு 50 ரூபாய், என்னோட நினைவு சரியாக இருந்தால் அந்த இணையதளத்தில் 50 ரூபாய்க்கு வந்து நம்ம அதை அப்டேட் பண்ணிக்க முடியும், ஒரு அப்டேட். இது மட்டும் அல்லாது நம்மளுடைய ஆதாருக்கு ஏதாவது இன்டிமேஷன் ரொம்ப நாட்களாக பயன்படுத்தலை அப்படிங்கிறது உள்பட வேறு ஏதாவது தகவல் வரணும்னா அங்கே முன் பக்கத்திலேயே இந்த இணையதளத்தில் நம்ம லாகின் பண்ண உடனேயே ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே தெரியும். உதாரணத்துக்கு மிக சமீபத்தில் அரசாங்கங்கள் கூட சில தகவலை கொடுத்துருந்தாங்க, அதையும் உங்க முன்னாடி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என்னது, கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக ஆதாரில் எந்த ஒரு அப்டேட்டும் பண்ணாமல் இருக்கிறவங்க தவறாமல் உங்களுடைய ஐடி ப்ரூஃபுக்கான ஒரு ப்ரூஃபும் அட்ரஸ் ப்ரூஃபுக்காக ஒன்றையே தர முடியாது, 2க்கும் தனித்தனியான ப்ரூஃபை கொடுத்து அப்டேட் பண்ணுங்க. 10 வருடங்களுக்கு மேலே நீங்கள் ஆதாரில் எந்த ஒரு அப்டேட்டும் பண்ணாமல் இருக்கிறவங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போவே ஒரு ரீல்ஸ் போட்டால் அதை பல லட்சம் பேர் பார்த்துருக்கீங்க. அவங்களுக்காகவும் இந்த பதிவு. ஸோ உங்கள் லாகின் பண்ண உடனே உங்களுடைய ஆதாரில் இந்த மாதிரி தெரியுதா, அரசாங்கத்திடமிருந்து இன்டிமேஷன் வந்திருக்கான்னு பாருங்கள். ரெட் கலர்லேயே வந்திருக்கும் ஃபஸ்ட்டு ஹோம் பேஜ்லேயே. நீங்கள் அப்டேட் பண்ணணும் இந்த டேட்குள்ளே அப்படின்னு சொல்லி ஒரு இன்டிமேஷன் வரும். அந்த இன்டிமேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கும் நீங்கள் இந்த இணைய முகவரியை பயன்படுத்தலாம். UIDAI.gov.in அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ இணைய முகவரியை. இத்தனை இருக்கு. இதெல்லாம் வந்து பொது வழிகளில் இன்னைக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய செய்திகளாக அதிகம் வெளியே வருவதில்லை. ஸோ அதனால தான் நம்மை போல நடுத்தர வர்க்க மக்களுக்கும் ஏழை மக்களுக்கும் பலன் தருவதற்காகவும் இன்னும் மேல்தட்டு மக்களுக்கும் பலன் பெறுவதற்காகவும் உங்கள் முன்னாடி வைக்கிறேன். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி செய்திகளை தெரிஞ்சுக்கிட்டே இருங்க, உங்களை தற்காத்துக்குங்க. நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களும் வருங்காலத்தில் நீங்கள் பெரிய மோசடியில் சிக்கிறதுலேருந்து பாதுகாக்க உதவும். ஸோ இந்த பயோமெட்ரிக் எனேபிள் டிசேபிள் மட்டும் கரெக்டாக உங்கள் வீட்டில் யார் யார் என்னென்ன தேவையில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு உடனடியாக செஞ்சு வச்சிருக்கு. ஏன்னா ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு ஆத்தென்டிகேஷன் கொடுத்தா டோட்டல் இன்ஃபர்மேஷனும் அந்த பக்கம் போகிற மாதிரி இன்னைக்கு இருக்குது. அது நம்ம தேவைக்காகத்தான் உருவாக்கப்பட்டது. பட் அதில் தான் இன்னைக்கு பல பிரச்சனைகள் இருக்குது. ஓடிபியும் தாண்டி இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சாலே நீங்கள் ஒன்றுக்கு சம்மதம் கொடுத்த மாதிரி இன்னைக்கு பல வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறனால நம்ம அதை பயன்படுத்திட்டு இருக்கிறனால தேவையற்றவர்கள் டிசேபிள் பண்ணி வச்சு. ஸோ ஏற்கனவே வழங்கி இருக்கிறோம் இந்த மாதிரி பல அறிய வேண்டிய அவசியன்மை செய்திகள், அதையும் பாருங்க. இப்போதான் புதுசாக வந்திருந்தா நீண்ட நாட்களாக ஜெம்சியின் குடும்ப உறவுகள் வேண்டுகோள் வைத்ததுக்கிணங்க தனியாக இப்போ இந்த சிசி நியூஸ் தமிழில் முழு வீச்சில் பயணிக்கிறோம்.
ஸோ குறைந்தது மாதம் ஒரு 10 பதிவுகளாவது இப்போ உங்களுக்காக வரும் இந்த மாதிரி முக்கியமான தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்காக. இதுக்கு நீங்க கொடுக்குற ஆதரவை பொறுத்து வருங்காலங்களில் தினம் ஒரு காணொலியாவது போடுற மாதிரி பிளான் பண்ணிக்கிறேன். ஸோ அது எவ்வளவு சீக்கிரம் வரணுங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். ஆதரவு கொடுக்க கொடுக்க இங்கேயும் நம்ம ஜெம்சியின் குடும்ப உறவுகளும் பொதுமக்களும் சப்ஸ்கிரைபரா இன்க்ரீஸ் ஆக ஆக உங்களுக்காக இன்னும் நிறைய விஷயங்களை வழங்கலாம். இப்பவே நீங்க பார்த்துருப்பீங்க, எந்த ஒரு எடிட்டும் கிடையாது. நம்மகிட்ட இருக்கிற மெமரி பவரையும் நாலேஜையும் வச்சு ஒரே டேக்கில் எடுக்கிறோம். இப்போ எடுக்கிறது அப்படியே தான் அப்லோட் ஆக போகுது. ஸோ நம்மளுக்கு இன்னும் டெக்னிக்கலாக நிறைய அப்டேட் ஆக வேண்டியது இருக்குது. ஒரு சாமானியனாக ஒரு சாமானியருக்காக பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது எவ்வளவு பெரிய ரிஸ்க் ஆனதுன்னு உங்களுக்கே தெரியும். நீங்கள்லாம் ஆதரவு கொடுக்கும் பட்சத்தில் தான் நம்ம நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி இன்னும் நிறைய விஷயங்களை தர முடியும். இப்போ நான் பேச பேச இந்த இணைய முகவரி ஆதாருடைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் எடிட்டிங்கில் வந்து போனால் ரொம்ப எளிமையாக இருக்கும் புரியிருக்கு. அதை தாண்டியும் நம்ம ஒன்றுமே போடாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஆதரவை நிறைய அதிகமாக்குங்க. இன்னும் எடிட்டட் வெர்ஷனாக நிறைய உங்களுக்காக வழங்கலாம். இன்னும் எடிட்டடுக்கான டூலே நம்மக்கிட்ட இல்லை, இன்னும் கம்ப்யூட்டரே நம்மக்கிட்ட இல்லை. இதெல்லாம் சிம்பத்திக்காக உங்கள்கிட்ட சொல்லலை. எங்கிட்ட இருக்கிறத வச்சு 4 பேர்த்துக்கு என்ன நல்லது செய்ய முடியுங்கிறத நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். இல்லாததை நினச்சி கவலைப்படுறத விட இப்போ இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸை வச்சு என்னால் முடிஞ்சதை என்னை போல சக மனிதர்களுக்காக ஏதாவது ஒரு பலன் தர்ற மாதிரி வச்சிடலாம். அது நம்மளுக்கு ஒரு திருப்திங்கிறதுக்காக வச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களிடம் எதிர்பார்ப்பது உங்களுடைய ஆதரவு 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 மட்டுமே சொல்லிட்டு இன்றைய அறிய வேண்டிய அவசியன்மை செய்தியில இந்த பகுதியில நான் உங்களுக்காக இதை வழங்கியதுக்காக எப்படி சொல்றதுங்க, உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுட்டு. ஏன்னா இந்த காணொலியை வழங்கினதுக்கு நீங்க தான் காரணம். ஜெம்சியில அத்தனை பேர் ஆதரவு கொடுத்து நம்மளை தூக்கி விட்டதுக்காகத்தான் இங்க நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் நிறைய இந்த மாதிரி பதிவுகள் வரும். இந்த நிகழ்ச்சியை வழங்குவது நம்மளுடைய ஜெம்சி நெட்வொர்க். யாரும் ப்ரொமோஷன் எல்லாம் கிடையாது, நம்மளது தான் அது. ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் ஜெம்சி குரு, உங்கள் பவுனம்மாவுடன் நம்ம சிசி நியூஸ் தமிழுக்காக.